Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. அந்த சத்யா அவ்ளோ தூரம் நான் தான் தேவியை கொலை பண்ணதா சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லார் முன்னாடியும் எனக்கு கொலைகாரி பட்டமே கொடுத்துட்டா. ஆனா அப்பெல்லாம் நீங்க அமைதியா தானே இருந்தீங்க. அப்போல இருந்து நான் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், கண்டிப்பா நீங்க இப்படி ஒரு கேள்வியை கேட்பீங்கன்னு. செல்வா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் தான் உன்னை நம்புறேன்னு சொல்றேன்லமா. இல்ல, சும்மா ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஓ, அப்ப நான் தான் தேவியை கொலை பண்ணேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? நீங்களே என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவீங்களா? இப்படி சொன்னா எப்படி? நீங்க கண்டிப்பா செய்வீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். செல்வா, இப்ப எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் தெரியாம தான் கேட்டுட்டேன். இது என்னோட தப்பு தான், விடு. உங்களுக்கு மட்டும்தான் இப்படி தோணுச்சா? இல்ல அர்ஜுன், அபி எல்லாரும் நான் தான் கொலைகாரின்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? ஐயோ செல்வா, நான் தான் விடுன்னு சொல்றேன்லமா. நம்ம பசங்க ஏன் அப்படி நினைக்க போறாங்க? உங்களுக்கே என் மேல டவுட் வர்றப்போ அவங்களுக்கு வராதா என்ன? என்ன தைரியம் இருந்தா அந்த சத்யாவோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு நீங்க என்ன சந்தேகப்படுவீங்க? இத பாருங்க, நான் தேவிய கொலை பண்ணலன்னு தெளிவா சொல்லிட்டேன். சத்யா தேவையில்லாம என்ன பிளேம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேல என் பொறுமையை மட்டும் சோதிச்சு பார்க்காதீங்க. இன்னொரு தடவை என்கிட்ட வந்து இப்படி ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் இந்த செல்வநாயகி யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். சந்தேகப்படுங்க, நல்ல சந்தேகப்படுங்க. ஆனா இந்த ஜென்மத்துல உங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. தேவி என் பையனை மயக்கி என் வீட்டுக்குள்ளேயே வந்தால, அதுவும் சொந்த அப்பா அம்மாவையே மறைச்சி எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி என்னையே ஏமாத்திட்டு இருந்தால, இனிமே எப்படி என்னை ஏமாத்துவா? அவதான் உயிரோடையே இல்லையே. ஹலோ, தெரியுது, எல்லாத்தையும் பேசியாச்சுல்ல? ஓகே, நீ வெயிட் பண்ணு, பணத்தோட நான் வரேன். அர்ஜுன் இங்கதான் வர சொன்னாரா? ஆமா, இங்கதான் அவரை வர சொன்னாரு. இரு, நான் அவரை கால் பண்றேன். ஹலோ சார், நான் அர்ஜுன் பேசுறேன். நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். இப்ப எங்க இருக்கீங்க சார்? இங்க பாருங்க. ஹாய் சார். ஹாய் சார். சத்யா. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருந்தேன். சொல்லுங்க சார், அந்த பொண்ணை நீங்க எங்க பாத்தீங்க? அதோ அந்த இடத்துல தான் சார் அவங்கள பார்த்தேன். அண்ணே, கரெக்டா சொல்லுங்க, இந்த போட்டோல இருக்க பொண்ணு தான் நீங்க பாத்தீங்களா? இந்த பொண்ணு தான் மேடம். சார் கூட இந்த பொண்ணோட போட்டோ தான் காமிச்சாரு. சரியா சொல்லுங்கண்ணே, நீங்க பாக்கும்போது அங்க என்ன நடந்துச்சு? முழுசா என்ன நடந்துச்சுன்னு தெரியாது மேடம். ஆனா அந்த இடத்துல பாக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட அந்த பையன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் மேடம். அந்த பொண்ணு இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டே பின்னாடி போச்சு மேடம். ஆனா அந்த பையன் புடிச்சு தள்ளி விட்டு போயிட்டான் மேடம்.
பாவம் அந்த பொண்ணு மேடம் பிரெக்னண்டா வேற இருக்கு போல. கீழே விழ போச்சு. நல்ல வேளை சுதாரிச்சு நின்னுடுச்சு மேடம். அண்ணா ஒரு நிமிஷம், நீங்க பார்த்தது இவனான்னு பாருங்க. அவன் முகம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்ததுனால அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்தேன் சார்.